ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று பேக் டு பேக் பெரிய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸஸ். ஸோ நிறைய நியூஸ் சீரியல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 22 இயர்ஸ்க்கு அப்புறமா எஸ் மெட்டிவலி இஸ் பேக். எஸ் விகடனுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு அதுக்கான ரைட்ஸும் வாங்கி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு. எஸ் மெட்டிவலி ஃபேன்ஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தான். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச எபிசோட்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து விகடனில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா மெட்டிவலி 1 இப்போ ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா சீசன் 2 வந்து கொஞ்ச நாளுக்கு வரப்போகுது. ஸோ அதனால மெட்டிவலி 1 வந்து ரிவைன் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய ரீடெலிகாஸ்ட்லாம் வந்து சன்லையுமே போட்டாச்சு. பட் இது வந்து ஒரு இன்னொரு பிக் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதா. இதை தொடர்ந்து இன்னொரு நியூ சீரியல் எஸ் ராமாயணமுடைய டப்டு வெர்ஷன். இது வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க. இப்போ நம்ம நிறைய சீரியல்ஸ் பேசிட்டு இருக்கோம், பட் இதை பத்தி யாருமே பேசல. எஸ் இதையுமே வந்து சன் சைட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சீரியலுமே வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறதா. டைமிங் என்ன அப்படிங்கிறது தெரியல. மேபி ஈவினிங் ஸ்லாட் கொடுக்குறாங்களா, அதாவது இயர்லியர் ஸ்லாட் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா வந்துட்டு டெய்லி அந்த காலையில ஸ்லாட் இருக்கிற 10:30 அந்த மாதிரி ஸ்லாட் எதுவும் கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ராமாயணமுடைய அந்த டப்டு வெர்ஷனுமே வருது. இது வந்து சோனி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்மே இருக்கு. ஸோ இந்த சீரியல் தான் அவர் டப் பண்ணி தமிழில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு சீரியல் எஸ் அனாமிகா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு லான்ச் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஹை பட்ஜெட் அப்புறம் சம் இஷ்யூஸ்னால வந்து சீரியல் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சீரியலுக்கான லான்ச் ப்ரோமோவுமே திருப்பி நேற்று வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் அந்த ஒரு சீரியலுமே சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்ஸ்மே இருக்கு. எஸ் இந்த சீரியல் வந்துட்டு கன்ஃபார்மாக ஒரு பிரைம் டைம் சீரியல். ஸோ லேட் நைட் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லேட் நைட்ல இப்போ தான் வந்துட்டு எல்லா சீரியல்ஸுமே டைம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதையும் மாற்ற மாட்டாங்க. கொடுத்தா 11 மணிக்கு கொடுக்கணும். பட் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் சீரியல். ஸோ ஈவினிங் ஸ்லாட்ஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 6:30 அந்த மாதிரி ஏதாச்சும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சீரியலில் தான் நம்மளுடைய பாண்டியன் சோர்ஸ் கதிர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இருக்காரு. ஸோ அட் ஏ டைம்ல 2 சீரியல்ஸ் 2 சேனல்ஸ் அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாருன்னு தெரியல. பட் கண்டிப்பாக அவர் வந்து அந்த சீரியலுமே பண்றாரு. பாண்டியன் சோர்ஸ்மே வந்து பேரலாக பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே போல அந்த சீரியலில் ஹீரோவா இருக்காரு ஆக்டர் தர்ஷக். ஸோ அவர் வந்துட்டு இப்போ சிங்கப்பண்ண சீரியல் வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருமே அட் ஏ டைம்ல 2 சீரியல் ஒரே சேனல்ல, அதுவும் பிரைம் டைம்ல. இதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவராச்சும் 2 சீரியல் வேற வேற சேனல், பட் அவர் ஒரே சேனல்ல தான். எனக்கு தெரிஞ்ச அவருடைய கேரக்டர் வந்து கேமியோவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லையாங்க, அவருமே த்ரூ அவுட் சீரியல் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேக் டு பேக் நிறைய நியூ சீரியல்ஸ் இன் சன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பெரிய டைம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்கப்பா. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.